சீனிவாசன், ஜி.ஆர். பாலா உள்ளிட்ட பலர் தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் இன்று தாவேகவில் இணைந்தனர். அனைவரையும் வரவேற்று பேசிய ஆனந்த், புதிதாக இணைந்த அனைவருக்கும் கட்சியில் உரிய மரியாதை கொடுக்கப்படும் என தெரிவித்தார். முதலமைச்சர் விஜயை நம்பி மட்டுமே மக்கள் வாக்களித்து உள்ளார்கள். எனவே மக்களுக்காக பணியாற்றுவதே தங்களின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் யார் ஊழல் செய்தாலும் அவர்கள் மீது முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என்றும் ஆனந்த் எச்சரித்தார். மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய எக்காலத்தை கொண்டும் ஊழல் செய்தோம், மற்றவர்கள் பணத்தை எடுத்து எக்காலத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது நாங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒழுக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லணும், அதுதான் முறை. ஏற்கனவே கட்சியிலேருந்து வந்திருக்காரு. கட்சியிலேருந்து வந்து எப்படி பேசுகிறாரு, அவருக்கு பாராட்டு கொடுக்கணும். இப்படி காசு பத்திலன்னு இந்த பொம்பளை சாட ஓடுற மாதிரி போட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? அதை முட்டு கொடுக்குற 5 கட்சிக்காரருமே திருவாவளமே உங்கள் நேரம் பெரிய தொல்லையா. அதுக்கு தான் அவங்க அதிமுக வந்திருக்காங்க. ஒன்று எலெக்ஷன் வைக்கும்போது அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் கோயில் கொடுக்கும்போது இந்த புளிங்காய் சாப்பிட்டா எப்படி நாக்காசை, அப்புறம் மீன் சாப்பிட்டா எப்படி வாய், அந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டு பார்க்க போகிறீங்க பாருங்க. புளிங்காய் ஒரு சாப்பிட்டாலும் சரி, மீன் சாப்பிட்டாலும் சரி, அந்த வாய் அப்படிங்க. அந்த மாதிரி நீங்கள் அதிமுகக்காரர் பாதி பேர் வந்துட்டாங்க. அவங்க பிழைக்க நல்ல வழி தேடிட்டாங்க. நல்ல புத்திக்கு இருக்குது. உங்கள்கிட்ட ஆள்லையே முட்டு கொடுத்துட்டு காசு வேணும்னு போய் காசுக்காக பேசுறது முடி, காசுக்காக வரணும், விஜயகிட்ட காசு பிடுங்கணும், இல்லை இவங்க தொகுதியில் இவங்க சொல்கிறத செய்யணும் விஜய் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட எண்ணம் இருக்குது. வேம்பா வேறு எண்ணம் உங்கள்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தாச்சு. ஏன் பிஜேபிக்காரர் 6-7 பேர் இருக்கிறாங்களே, அங்கே தான் பிஜேபிக்காரர் இருக்கிறாங்க. சொல்ல வேண்டியதால் இங்கே ஓட்டு வாங்கி மோடி செய்தி கேட்டி மோடிக்கு ஏற்கனவே 10 தொகுதி செய்தி கிடக்குது. 10 இதையும் அண்ணாமலை வந்து கூப்பிட்டு வந்தா, எடப்பாடி கூப்பிட்டு வந்தேன். இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு? தூங்குறாரா? கேட்க வேண்டியதானே? கூட்டு சேர்ந்தே இல்லையா? அல்ல வணக்கம்.